ஓபிஎஸ்ற்கு பட்டை நாமம் போட்ட புகழேந்தி மகிழ்ச்சியில் எடப்பாடி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகள் பூரா இப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அதற்காண்டி தான் ஆலோசனை கூட்டங்கள் என்பது போடப்பட்டது. அதுவும் 2 கட்ட ஆலோசனை கூட்டங்கள் போடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவின் சார்பாக செயற்குழு கூட்டம் என்பது கடந்த வாரங்களிலே போடப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதிலே பல முக்கியமான தீர்மானங்களும் நிறைவேற்றினாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவில் மிக பெரும் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். தற்போது அந்த ஆளுமை பூராமை எதுவுமே இல்லாமல் தனி மரமாகத்தான் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப எந்த பேட்டி கொடுத்தாலும் அவருக்கு எதிராகத்தான், ஓபிஎஸ்க்கு எதிராகத்தான் திரும்பி வருகிறது அப்படின்னு கூட சொல்ல. சமீபத்திலே மதுரையிலே 5 வழக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கும் எனக்கும் இருக்கிறது. அந்த வழக்கில் கண்டிப்பாக நான் வெற்றி பெறப் போகிறேன், அதன் மூலமாக அதிமுகவை இணைக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னதற்கு அதிமுக தொண்டர்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பித்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவை விட்டு வெளியேறிய ஓபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிற்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் பல்வேறு விதமான வழக்குகளை தொடுத்திருந்தார். அந்த வழக்குகளில் பூராமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் வெற்றி என்பது அமைந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதற்கு அடுத்தபடியாக தேர்தல் ஆணையத்தை நாடி பார்த்தார். தேர்தல் ஆணையமே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இரட்டை இலை சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இரட்டை இலை சின்னத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்து விட்டார். இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவருக்கு பின்புலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருந்த நபர்கள் 2 நபர்கள். ஒன்று வந்து வைத்தியலிங்கம், ஒன்று புகழேந்தி. வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியுடைய செயல்பாடுகள் அடுத்து எப்படி என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத பூரா கவனித்துக் கொண்டார். புகழேந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த நீதிமன்ற வழக்குகள், தேர்தல் ஆணையத்துடைய வழக்குகள், தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுவது, தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாகவே போவது, இந்த மாதிரி வேலைகளை பூரா புகழேந்தி தான் கவனித்துக் கொண்டிருந்தார். ஆனால் தற்போது புகழேந்தியும் இல்லை, வைத்தியலிங்கம் கிடையாது. ஏன்னா அவர்கள் பூராமே பிரிந்து வந்து தனி அணியை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதுவும் ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டி போட்டு தோல்வி அடைந்த ஓபிஎஸ் அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா இவர்கள் அனைவருமே கலந்து வந்து புதிய அணியை உருவாக்கிட்டாங்க. இப்போ அந்த அணியுமே செயல்படாத ஒரு அணியாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே புகழேந்திக்கு நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் தொலைபேசியிலே அழைப்பு கொடுத்திருக்கிறார். தொலைபேசியிலே அழைப்பு கொடுத்து மறுபடியும் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பயணித்தால் மட்டும்தான் அதிமுகவை நாம் ஒன்றிணைக்க முடியும். நீங்கள் ஒரு பாதையிலும் நான் ஒரு பாதையிலும் பயணித்தால் கண்டிப்பாக நாம் இருவருக்குள்ளதான் பிளவுகள் என்பது அதிகமாக ஏற்படுமே தவிர அதிமுகவில் நாம் இணைவதோ, அதிமுகவை ஒன்றிணைப்பதோ, அதிமுகவுடைய தலைமை ஏற்பதோ எதுவுமே நடக்காத ஒரு காரியமாகிவிடும். அதனால் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முதல் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்திருக்கிறார். அதற்கு ஓபிஎஸ் அவர் சொன்ன பேச்சுவார்த்தைக்கு புகழேந்தர்கள் முடியவே முடியாது, இனிமேல் எங்களால் உங்களுடன் பயணிக்க முடியாது, நாங்கள் புதிய அணியை உருவாக்கிட்டோம், நீங்கள் வந்து உங்களுக்கு குடும்பம் அதே போல பாஜக கட்சி தான் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி போறீங்க, அதனால் உங்களுடன் வந்து எங்களால் பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பட்டை நாமம் போட்டிருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.